ஆஃபீஸ் லஞ்சுக்கு லெமன் ரைஸு தக்காளி சாதம் எடுத்துகிட்டு போனவனுக்கு இங்கே பாருங்கள், பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், சில்லி பேபிகார்ன். சொன்னா கேளுங்கடா பாய்ஸ், கல்யாணம் பண்ணுங்க சீக்கிரம், நல்லா இருக்கும். தோச்சு போட நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியது இருக்குது. இல்ல, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன? இந்த உலகத்துல பொண்ணுங்களே இல்லைன்னா நீங்க யார்கிட்ட இந்த துணியா துவைக்க கொடுப்பீங்க? பொண்ணுங்களே இல்ல, நாங்க ஏன் துணி போட போறோம்? இந்த ஊர்ல திருந்த மணியா ஃப்ரீயா காத்து வாங்கி சுத்த மாட்டோம். தம்பி மதுரைக்கு செருப்பு எடுக்க வந்தேன் நம்பளே. தம்பிக்கு எந்த செருப்பு நல்லா இருக்கு நீங்களே பார்த்து சொல்லுங்க நம்பளே. இல்ல பாருங்க நம்பளே, உங்களுக்கு பிடிச்ச கலரை சொல்லுங்க நம்பளே, எடுத்துட்டு கிளம்பணும். ஆமா நம்பளே, வேகமா போகணும் நம்பளே, மலை மேகமா இருக்கு. ரெண்டு நாளா உன்கிட்ட பேசாம இருக்கேன், தெரியுதா உனக்கு? தெரியுது. அதுக்கு என்ன சொல்லலான் இருக்க? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லை. தேங்க்யூ. கடை நடத்துறீங்க? எப்படின்னா காலையில மட்டும் தானா? 3 வேலைப்பா. 3 வேலையுமே? ஒரு தோசை எவ்வளோ? ஒரு தோசை 15 ரூபாப்பா. ஒரு தோசை 15 ரூபா. எவ்வளவு பேர் வருவாங்க தோராயமா ஒரு நாளைக்கு? அது ஒரு 100 பேர் வருவாங்கப்பா. 100 பேர். ஒரு தோசை 15 ரூபானா 100 × 15 1100. 30 நாளைக்கு 45,000 ரூபா. ஒரு வேலைக்கே 45,000 ரூபானா 50,000. அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. 2 வேலைக்கு சேர்த்தா மொத்தம் 80,000 ரூபா. ஐயோ என்ன இல்ல அவ்வளவா சம்பாதிக்கிறீங்க? ஆமா என்ன அப்புறம் தோசை மட்டும் தானா? வேற என்ன, சப்பாத்தி கிச்சடி இட்லி போடுவோம். அப்படியே டபுள் ஆக்குனா 1,50,000 ரூபா. ஐயோ ஒரு கல்லடு இந்தாங்க மாஸ்டர். ஏண்டா எங்க அண்ணன் நல்லா இருக்கு, உங்களுக்கு பிடிக்கல? கிளம்புங்க, பொழந்துரும். என்னடா என்ன பிசினஸ்க்காக சாப்பிட்டே கிளம்பணுமான்னு இருக்கணும். மாசத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் மேல சம்பாதிக்கிறான். ஒரு துண்டு வாங்க இல்லாம சட்டையை துண்டா போட்டுருவான். 2 மரோட பாசம் கிடைச்சு பரோட்டா அப்ப 2 லட்சம் ரூபாய்க்கு மேல. இந்த பல்பும் பொண்டாட்டியும் ஒண்ணுதான். எப்படி சொல்லு? இல்ல நீயே சொல்லு. பல்புக்கு சுவிட்ச் போட்டா என்ன ஆகும்? நீ ஊர்த்தமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. லைட் எரியும். லைட் எரிஞ்சா இந்த ரூமே பிரைட் ஆயிருக்கும். அதே மாதிரி தான் நான் உன் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் உன் லைஃப். நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. லைஃபே பிரைட் ஆயிடுச்சு. அப்ப இன்னொரு பல்ப் வாங்கி போட்டா என் வாழ்க்கை ரொம்ப பிரைட் ஆயிரும்ல. சாம்பார் ஆப் எனக்கு. ஒன்று கேட்கவா? நீ அழகா இருக்க, இது வரைக்கும் யாரோ ஒன்று சொல்லியிருக்காங்களா? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. யாரும் சொன்னதில்லை. என்னவா இருக்கிறன்னு சொல்லுவாங்க. பானிபுரி ஓகே மச்சான். வெடிகுண்டு 5 minutes later. 50 ரூபாய். 50 ரூபாவா? ரீசெண்டா ஒரு ஆக்சிடென்ட்ல தான் என் கண் பார்வை போச்சு, அதனால எனக்கு தொட்டு உணர்றதெல்லாம் தெரியாது. நீங்களே 50 ரூபாய் எடுத்துக்கோங்க. இதான் சார் 50 ரூபாய். தேங்க்யூ மச்சா வாடா. என்ன முஞ்ச சொல்றப்போ சொல்ற
நம்ம மச்சான் ஓவரா நெக்ஸ்ட் வீடியோ போலாமா பாய் சாம்பார் ஆப் எனக்கு யாரு அந்த சிஞ்சி நகரி இதா நானும் கை காட்டுறல இவதான் என்ன அழகு என்ன கலர் ஆண்ட்ராய்டு போய் எண்ணீர் வா அந்த பொண்ணு தொடைய பார்த்தது போதும் வா அடுப்பு மாதிரி எடுப்பு வச்சுக்கிட்டு இவன் இருக்க நேரம் பார்த்து என் கண்ணு முன்னாடி நிக்கிறாளே நான் என்ன பண்ணுவேன் இருக்கட்டும் இன்னைக்கு ராத்திரி கோழி அமுக்கிற மாதிரி நசுக்கு யார் இந்த பிரியா? இவளா இவதான் அந்த இதுல அவதான் இவ தாண்டி அந்த இதுல அவதான் சொல்லு, ஒண்ணுமே புரியல. எத்தனை தடவை சொல்றது? அதான் 2 தடவை சொல்லிட்டேன்ல, சும்மா திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு ஆபீஸ் டைம் ஆகுது. சுத்தமான அயோக்கியண்டா நீ. திருப்பூர்னா பனிய என்ன வாழ்க்கையில உருப்பட விட கூடாதுன்னு கூடவே சுத்து இந்த சனிய. உங்களுக்கு இது மாதிரி கூட சுத்தினா ஷேர் பண்ணி விடுங்க. போடா வேலையை போடுறா போடா. What is the difference between love marriage and arranged marriage? நீங்க லவ் பண்ண பொண்ணு நீங்க மேரேஜ் பண்ணீங்கன்னா அது லவ் மேரேஜ் கணக்குல வரும். Thank you. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. லவ் பண்ண பொண்ணு நீங்க மேரேஜ் பண்ணீங்கன்னா அது அரேஞ்ச் மேரேஜ் கணக்குல வரும். அடுத்து மேரேஜ் பண்ண பொண்ணு நீங்க லவ் பண்ணீங்கன்னா அது டிவிலயே வரும்.